mountaineer should put his eyes on the mountain top. மலையேறுகிற ஒருவர் எப்பொழுதும் மலை உச்சியில்தான் தன் கண்களை பதித்து நோக்க வேண்டும். Spiritually, it signifies ஆவிக்குரிய சமிக்ஞை முக்கியத்துவம் என்னவென்றால், set your affections on things that are high. மேலானவைகள் மீது உங்கள் பாசம் கவனத்தை நாட்டம் வைக்க வேண்டுமாம். Colossians chapter 3 verse 2. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The scripture says, வசனங்கள் சொல்லுகின்றன, set your minds on things above, not on things on the earth. நீங்கள் பூமிக்குள் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Put your mind on things above. உங்களுடைய மனதை மேலானவைகள் மீது பதிக்க வேண்டும். Put your mind on things above means மேலானவைகளை மனதில் நாட வேண்டும் என்றால், always be thinking and imaginative of things in heaven. பரலோகத்தில் இருக்கிறவைகளை குறித்தே எப்பொழுது மனதிலே சிந்தித்து யோசித்துக் கொண்டிருக்க வேண்டுமாம். Use the power of your imagination to think of things in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நினைத்து யோசிப்பதற்கு உங்கள் கற்பனை வள சக்தியை பிரயோகிக்க வேண்டும். When you read the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது think upon it deeply. அதன் ஆழங்களுக்குள் சிந்திக்க வேண்டும். Let your imagination create those images. உங்கள் கற்பனைக்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய உருவங்களை எல்லாம் உருவாக்க வேண்டும். God has given us the power of imagination. தேவன் நமக்கு கற்பனை சக்தியை வளமாய் தந்திருக்கிறார். But we have been using it for wrong purposes. நாமோ தீய நோக்கங்களுக்காக அவைகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Like what, you may ask. எப்படி நீங்க கேட்கலாம். In Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் the Lord Jesus said, கர்த்தராகிய இயேசு சொன்னார், you have heard it been said of old, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள் அல்லவா, when you commit adultery with a woman, you shall be stoned to death. ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்தால் கல்லெறியுண்டு சாவீர்கள் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. But I say unto you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if a man looks at a woman ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே and thinks lustfully, தன் மனதிலே இச்சையாய் நினைத்தாலே, he has already committed adultery in the flesh. ஏற்கனவே மாம்ச ரீதியில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. Now look at what the Lord Jesus said. கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னார்னு கவனிங்க. You look at a woman ஒரு ஸ்திரீயை பார்க்கிறீர்கள், and then you imagine in your mind of going to bed with her. உங்கள் மனதுக்குள்ளாக அவளோடு படுக்கைக்கு போகிறதாக யோசிக்கிறீர்கள். This is what we are using the imagination wrongly. இப்படித்தான் நம்முடைய கற்பனை சக்தியை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். In Genesis chapter 6 verse 4, 5, 6, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே you read there, நீங்க அங்க என்ன படிக்கலாம்? everything on earth has become very evil and wicked. பூமியின் மீதெங்கும் இருக்கிற எல்லாரும் மகா கொடியவர்களாய் தீமை நிறைந்து பொல்லாதவர்களாகிவிட்டார்கள். Even their imaginations are full of wickedness. மனித நினைவுகளின் தோற்றங்களும் பொல்லாததாய் மாறிவிட்டன. Look at that. அத பாருங்க. They are always imagining wicked, evil things. பொல்லாத தீமையான காரியங்களை தான் எப்பொழுதும் மனதிலே யோசிக்கிறார்கள். So we can do the opposite, which will attract heavenly blessings. பரலோக ஆசீர்வாதங்களை கவர்ந்திருக்கக்கூடிய எதிரான அந்த காரியத்தை எப்பொழுதும் செய்யலாமே. Let me show you an analogy now. நான் இப்பொழுது ஒரு பகுத்தாய்வு செய்கிறேன். The people living in Noah's days, நோவாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள், they imagine evil and wicked and attracted the judgment of God. பொல்லாதவைகளை தீமையானவைகளை தங்கள் மனதிலே யோசித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை இழுத்து கொண்டார்கள். But if you imagine pure, clean, holy thoughts, நீங்களோ சுத்தமான, தூய்மையான, பரிசுத்தமான நினைவுகளை உங்கள் மனதுக்குள்ளே சிந்தித்து யோசித்தால், if you practice what Philippians chapter 4 verse 8 says, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறதை நடைமுறையில் நீங்கள் அப்பியாசித்து கைக்கொண்டால், then you will attract the Father of lights towards you. அப்பொழுது ஜோதிகளின் பிதாவை உங்களுக்கு நேராக கவர்ந்தீர்த்துக் கொள்வீர்கள். James chapter 1 verse 17 says like that, யாக்கோபு 1:17 கூறுகிறதல்லவா, the Father of lights
who dwells in unapproachable light. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஜோதிகளின் பிதாவானவர் He will be attracted towards you. அவர் உங்களுக்கு நேராக கவர்ந்து ஈர்க்கப்படுவார். I tell you, my dearly beloved brothers and sisters, sons and daughters, என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், imagination will open the door for you to enter into the realm of the spirit. ஆவியின் மண்டலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உங்கள் மனதின் கற்பனை வளம் உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து கொடுக்கும்.